இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வாங்காம யாராலையுமே வந்து வாழ்க்கையை நடத்த முடியாது. அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வாங்கி அந்த இஎம்ஐ வந்து பிடிச்சது போக மீதி இருக்கிறத வச்சு பொழப்பு நடத்துகிறோம் இல்லைங்களா? அந்த பேஸ் தான் வந்து இஎம்ஐ. ஒரு ஒரு பர்சன் வந்து இஎம்ஐ எடுக்காம எந்த ஒரு பொருளையும் வாங்குறது இல்லை, எந்த ஒரு பொருளையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இஎம்ஐ போட்டுறான் இல்லைங்களா? அந்த பேஸ் தான் வந்து இந்த இஎம்ஐங்கிற இந்த படம். இந்த இஎம்ஐங்கிற அந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லவ், ஒரு காமெடி, ஒரு சென்டிமெண்ட், இது வந்து ஒரு டிராமா மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இஎம்ஐ வாங்கி எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, அதை திருப்பி கட்டுறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இதுக்கு நடுவில் லவ்வரை எப்படி வச்சுக்கணும், லவர் கூட எப்படி இருக்கணும், ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரன் பண்ணணும், இந்த இஎம்ஐ வாங்கினா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இந்த இஎம்ஐனால என்னென்ன தொந்தரவுகள்லாம் வருது அப்படிங்கறத வந்து மிக அழகாக காமெடி ட்ராக்ல நல்லாவே வந்து ஸ்கிரீன் பிளே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடியா வந்து ஒரு விஷயத்த சீரியஸான ஒரு விஷயத்த காமெடியாவும் சொல்லியிருக்காங்க, சீரியஸா சொல்ல வேண்டிய விஷயத்த சீரியஸாவும் சொல்லியிருக்காங்க. உண்மையாலும் பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா இஎம்ஐங்கிறது இன்னைக்கு இஎம்ஐ எடுக்காத பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இஎம்ஐ எடுத்து படாத பாடுபட்டு இருக்காங்க. அந்த இஎம்ஐ எடுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளும், அந்த இஎம்ஐ எப்படி திருப்பி கட்ட முடியாம தவிக்கிற பிரச்சனைகளும், திருப்பி கட்டும் போது என்ன மாதிரி மனசு வந்து எப்படி இருக்கு, இந்த லவ் போர்ஷன், ஒரு லவ்வரை வந்து எப்படி வச்சுக்கணும், இன்னைக்கு காலகட்டத்தில் 2K காலகட்டத்தில் ஒரு லவ்வரை வந்து எப்படி வச்சுக்கணும், தனக்குள்ள வந்து தன்னை மீறி வந்து லவர் வந்து வெளியே போகாத அளவுக்கு எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காங்க. படம் ரசிக்கும்படியாக இருக்கு. வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த இஎம்ஐ படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா நடுத்தர வர்க்கத்தில் இருக்கும் ஒரு பர்சன்ஸ் வந்து இஎம்ஐ வாங்கி எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, அதை திருப்பி கட்டுறதுக்கு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை வந்து பார்த்து நீங்கள் வந்து இந்த ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் வாழ்த்தணும், வளர வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மற்றொரு ரிவ்யூவில் சந்திப்போம்.